மந்திர மரமும் மாய உலகங்களும். புது வீட்டில் அது ஓர் அழகான சின்ன கிராமம். அதில் மொத்தமாகவே 10-15 வீடுகள் ஒவ்வொன்றும் தூரமாக இருந்தன. கிராமத்தின் கடைசியில் ஒரு அழகான வீடு. அந்த வீட்டில் அப்பா, அம்மா, பாட்டி, சிவா, மாலினி, ராகினி ஆகியோர் இருந்தார்கள். நகரத்திலிருந்து இப்போதுதான் அவர்கள் அந்த வீட்டை வாங்கி புதிதாக குடி வந்தார்கள். பாட்டியும் அம்மாவும் வீட்டை ஒழுங்குபடுத்துவதில் மும்முரமாக இருந்தார்கள். அப்பா வேலையாட்களிடம் பேசிக்கொண்டிருந்தார். சிவா, மாலினி, ராகினி மூவருக்கும் மாடியில் ஒரு தனி அறை. அதில் அவரவர் பொருட்களையும் துணிமணிகளையும் புத்தகங்களையும் அடுக்கி வைத்துவிட்டு கீழே வந்தார். சிவா, அம்மா, நாங்கள் வேறு ஏதாவது உதவி செய்யணுமா என்று கேட்டான். நல்ல பிள்ளைங்க, உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சீங்களே, அதுவே போதும் என்றாள் பாட்டி. சிவா, மாலினி, ராகினி, நான் என் வேலையை எல்லாம் முடித்து சாப்பிட்டு தயார் செய்ய இன்னும் 4-5 மணி நேரம் ஆகும். இட்லியும் மிளகாய் பொடியும் இருக்குது, ஆரஞ்சு பழச்சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன், லட்டு முறுக்கு இருக்குது, வேணுங்கிறத எடுத்துக்கோங்க, பின்னாடி தோட்டத்தில் விளையாடுங்க, பசிக்கிறப்ப சாப்பிடுங்க என்றாள் அம்மா. குழந்தைகள் மூவரும் குஷியாக சமையலறையை நோக்கி ஓடினார்கள். அப்பா நகரத்து வேலையை விட்டுவிட்டு விவசாயம் செய்ய வேண்டும் என்று விரும்பி இந்த கிராமத்திற்கு குடும்பத்துடன் வந்திருந்தார். சிவா, மாலினி, ராகினியை நகரத்தில் அவர்கள் படித்த பள்ளியிலேயே விடுதியில் சேர்த்துவிட முடிவு செய்திருந்தார்கள். இப்போது விடுமுறை என்பதால் எல்லாருமாக வீட்டில் இருந்தார்கள். மாலினியும் ராகினியும் இரட்டை குழந்தைகள். பார்த்து ஜாக்கிரதையாக விளையாடுங்க, ரொம்ப தூரம் உள்ளே போக வேண்டாம் என்றாள் பாட்டி. வீட்டிற்கு பின்னால் காய்கறி தோட்டம். காய்கள் குண்டு குண்டாய் காத்து கிடந்தன. கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, அவரைக்காய் என்று காய்த்து குலுங்கின. மாமரமும் வேப்ப மரமும் புளிய மரமும் அடர்ந்த நிழல் தந்து கொண்டிருந்தன. நேரம் போனதே தெரியவில்லை. கொல்லை கடைசிக்கு வந்தனர். ஒரு பெரிய மூங்கில் கதவு இருந்தது. திறந்து கொண்டு மேலே சென்றனர். ஓர் சிறிய ஓடை இருந்தது. அதில் கணுக்கால் அளவு தெளிந்த நீர் ஓடிக்கொண்டிருந்தது. ஓடைக்கு அந்தப்புறம் சிறிய தூரத்தில் மரம் அடர்ந்த காடு இருந்தது. அட, அங்கே பாத்தியா காடு என்று ஆச்சரியத்துடன் கூறினாள் மாலினி. போய் பார்க்கலாமா என்று கேட்டாள் ராகினி. பாட்டி திட்டுவாங்க, ரொம்ப தூரம் போக வேண்டாம்னு சொன்னாங்கல்ல என்றான் சிவா. அதெல்லாம் பாட்டி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வாங்க போகலாம் என்று சொல்லிக்கொண்டே ஓடை நீருக்குள் காலை வைத்தார்கள் மாலினியும் ராகினியும். சிவாவும் அரை மனதுடன் தண்ணீரில் காலை வைத்தான். ஓடைக்கு அந்த பக்கம் இருந்த காடு விசித்திரமான வித்தியாசமான அமைதியுடன் அவர்களை வரவேற்றது.